ஒரு எறும்பு நம்மள கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அதை அப்படியே விட்டா அது சரியாயிடும். ஆனா நம்ம அதை விட மாட்டோம். என்ன செய்வோம்? அதை சொரிஞ்சு 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 அது கடிச்ச அந்த காயத்தை பெருசாக்கிடுவோம். கடிச்ச எறும்பு அது பாட்டுக்கு போயிடும். இதே போலதான் சில வேலைகள்ல சில மனிதர்கள் நம்மளை காயப்படுத்திடுவாங்க. அவங்க காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம அதையே நினைச்சு 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 இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அதை நினைச்சு நினைச்சு நாம தான் அந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். ஒருத்தங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு விட்டு விடுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒரு எறும்பு நம்மளை கடிச்சிட்டுங்கிறதுக்காக அந்த எறும்பை தேடி போய் நசுக்கி கொள்ளணுமா? இல்ல. உங்களை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் திங்க் பண்ணும். இவங்க எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஆகணும் அப்படின்னு பழி வாங்குற ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஆனா அதை நம்ம கர்த்தர்கிட்ட விட்டுறணும். கர்த்தர்கிட்ட விடும்போது நம்ம யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்க மாட்டாரு. அவர் என்ன செய்வார் தெரியுமா? தண்டிச்சு ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டார். அதுக்கு பதிலா உங்களை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தி வச்சு, ஐயோ நம்ம இவங்களுக்கு இப்படி பண்ணிட்டோமேன்னு அவங்கள சிந்திக்க வச்சிருவாரு. அது மாத்திரம் இல்லாம உங்களை யார் யார் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்க உங்ககிட்டயே வந்து ஒப்புரவாகிற மாதிரி அவர் பண்ணிடுவாரு. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவை சமாதானமான ஒரு உறவா அவர் மாற்றிடுவாரு. ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையானவைகளை செய்வார். அதனால நம்ம மனுஷிகமா திங்க் பண்ணாம ஆண்டவருடைய சிந்தை எப்படி இருக்கோ அப்படி நம்ம திங்க் பண்ணணும். யாராவது நம்ம ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் அவங்க கண்களுக்கு முன்பாக உயர்த்தி வைக்கிறத அவங்களே பார்ப்பாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் தீமைக்கு என்னைக்கும் தீமை செய்யக்கூடாது. தீமைய நன்மையினால வென்று விட வேண்டும். நிச்சயமா ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களை யார் யார் துக்கப்படுத்தினாங்களோ, துன்பப்படுத்தினாங்களோ, நீங்க கண்ணீர் சிந்துவதற்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்கள தேடி வர்ற நாட்கள் வரும். கர்த்தர் அந்த ஜனங்களுடைய எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் உங்களை உயர்த்தி மேன்மையாக வைப்பார். அது மாத்திரம் இல்லாம நீங்க தலை குனிந்து வெட்கப்பட்ட இடங்கள்ல உங்க தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். நீங்க வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாக இல்ல, 100 தனையாக இல்ல, 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன்.